ஐயோ, இந்த டீமுக்கு நடுவில் அந்த பசங்க பாருங்களேன், ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. சேஃப்டியே இல்லாமல் போகிறாங்க. ஒரு பக்கம் சூப்பர் பைக் ஈவெண்ட், ஒரு பக்கம் டான்ஸு, ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் அனல், சூப்பர் பைக் சூடு, எல்லாம் சேர்ந்து கொடூரமாக கொள்ளுதுங்க. ஐயோ, பாருங்க, ஒரு உமன் ரைட் பண்ணிவிட்டு சூப்பராக அந்த டீமோடு சேர்ந்து பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பாராட்டணும். ஸோ சூப்பராக போகிறாங்க சிஸ்டர். அங்கே பாருங்கள், அவரோட ஷூவில் ஃபயரை பாருங்கள், தெரியுதா? வா, அந்த மெட்டல் ஃபயரை பாருங்கள், அந்த ரேசிங் போட்டோட ஃபயரை பாருங்கள் எப்படி இருக்குது. ஏஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரைடில் வந்துட்டு போகிற வழியில் அந்த ப்ராப்ளம் ஆச்சு சொன்னால் பார்த்தீங்கன்னா எம்டிகேல, அதனால் பாதி வழியில் நாங்கள் போகல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஈவெண்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி இங்கே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து டீம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படி இங்கேருந்து நம்ம இப்போ ஈவெண்ட்டு கிளம்ப போகிறோம். பாருங்க, வண்டி எல்லாமே ரெடியாக நிற்கிது. பாருங்க நம்ம வண்டி கொஞ்ச நேரம் தாங்க போட்டேன், அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிருச்சு. ஸோ வண்டியில் காய போடுற மாதிரி தூக்கி போட்டு விட்டேன். நீ பாருங்கள், எல்லாருமே அப்படி தான் போட்டாங்க. அங்கே பாருங்கள், ஜென்த்ரி பூசா அங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இங்கே போட்டாச்சு, ஒரு வழியாக எல்லோரும் இருக்காது. சரி, அப்படியே வண்டியில் கிளம்புறாங்க, போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், ஒரு ஜென்3, நம்மளது ஜென்2, அங்கே ஒரு 2 Z900, ஒரு 10R, அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு ட்ரையம்ப். ரோட்டில் ஒரு 4 வண்டி நின்றுட்டுருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த வண்டி சவுண்டை. மோஸ்ட்லி பாருங்கள், இன்றைக்கி அராய் நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏஜிவி, ஷார்க்கு இதில் தான் இருக்குது. ஓகே, ரைட், வாங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு டீம் அப்படியே போய் நின்றுட்டுருக்கு. அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரே ஒரு 10R மட்டும் தாங்க நின்றுட்டுருக்கு. ஒரு 10R ஒரு ட்ரையம், மீதி ஃபுல்லாகவே Z900. பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு ஒரு Z900. இங்கே பாருங்கள் ட்ரையம் ஸ்ட்ரீட்டு. ஓகே, இப்போ பாருங்கள் டுகாட்டி வெளியே வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBR HRC வெளியே வரப்போகுது. சரி, அது ரெண்டுத்தோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் வண்டி இந்த டீமாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஏன்னா வண்டி போகிற சவுண்டே தெரியலையா, எனக்கே சூப்பர் பைக் தான் ஓட்டுற மாதிரி, இல்லை நார்மலாக ஏதாவது பைக்கை ஓட்டுற மாதிரியே தெரிலங்க. புஷ்ஷுன்னு இதை காற்றுல போகிற மாதிரி போகுதா, அதனால் எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. சரி, ஓகே, இன்கேஸ் ஏதாவது ஒரு லாங் ரைடு, ஏதாவது நார்த்துக்கிட்டு ஏதாவது லாங் ரைட் போகிறோம் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணலான்னா நான் ஒரிஜினல் போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போடும்போது கொஞ்சம் ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும், நாமளும் ஓட்டுறோம் அப்படின்ற ஃபீல். அங்கே பாருங்கள், ஒரு நம்ம விமன் த்ரோட்லஸ் 2 பேர், 2 ஃபீமேல் ரைடர்ஸ், ஒருத்தர் அங்கே 2 பேர். அங்கே பாருங்கள் CBR HRC டுகாட்டி போகுது. பாருங்க, நம்ம பிரதர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. பாருங்க பைக்கோட அணிவகுப்பு சவுண்டை பாருங்க, அப்படியே பூம் 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 பூம். உங்கள் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது.
இதை பண்றது ஒண்ணு பண்ணாதது ஒண்ணு. ஸ்டாக்ல நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. மொத்த வண்டி செமையா பறக்குது பாருங்க. பாருங்க. ஐயோ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரே டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 20-30 சூப்பர் பைக்ஸ் நம்ம டீம்ல எல்லாருமே ஒன்னா போறோம். செம்ம அட்டகாசமான ஒரு ஃபீல், வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஒரு 10 hour போயிட்டு இருக்காரு மெஷின் மேட்னஸ். பாருங்க டுகாட்டி பிரதர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. டுகாட்டி பிரதர் ட்ரையம் பாருங்க, வேற லெவல்ல போறாரு. அவர் தாங்க மனுஷன் இருக்கிறதுலே முதுகோலி இல்லாம போற ஒரே ஒரு மனுஷன் அவர் தாங்க. பாருங்க இவ்வளவு டீமுக்கு நடுவில் அந்த ஒரு பழைய விண்டேஜ் பைக்கை பாருங்க எவ்வளவு அட்டகாசமா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த வண்டி. அந்த வண்டியோட சவுண்டு தாங்க. சூப்பர் பைக் டிஃப்ரெண்ட்டு, பட் என்னதான் இருந்தாலும் அந்த வண்டியோட சவுண்டு அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சவுண்டுங்க. அது வேற லெவல். பிரதர் பாருங்க 2 பேருமே ஹெல்மெட் போடல, ஹெல்மெட் போடாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன சிபிஆர் ஹெச்ஆர்சியில் போறாரு பாருங்க பக்கத்துல. எப்படி இருக்கு பாருங்களேன். ஐயோ இந்த டீமுக்கு நடுவில் அந்த பசங்க பாருங்களேன் ஹெல்மெட் போடாம போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, சேஃப்டியே இல்லாம போறாங்க. எஸ் ஓகே, எனக்கே என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. ஒரே சூப்பர் பைக் மயமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, இது ஹைப்பர் ஸ்போர்ட் பைக், சுசுகி ஹயபுசா ஜென் 2 ஹைப்பர் ஸ்போர்ட் பைக். இது டூரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அண்ட் ரைடிங்கும் சூப்பராக இருக்கும். அந்த சிபிஆர் ஹெச்ஆர்சி பர்சனல் 1000 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் ட்ராக் எடிஷன். ஸோ அது இதை விட கொஞ்சம் இன்னும் நல்லா குனிஞ்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதை விட அட்டகாசம் Z900ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குனியவே தேவையில்லை, ஜம்ப் பண்ணி அவ்வளோ சூப்பராக போகிறாரு பாருங்க. ஸோ ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு சூப்பரான ஒரு டேஸ்ட் ஃபீலு. எனக்கு அது என்ன சொல்கிறது தெரியல. இங்கே பாருங்க, இப்படி ஒரு விஷயத்தில் என்னென்னா
நம்ம என்னதான் காஸ்ட்லி வண்டி ஓட்டினாலும் சரி, நார்மலான வண்டி ஓட்டினாலும் சரிங்க, அந்த பைக்கை லவ் பண்ணி வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க, அதுவே சூப்பர். ஏன்னா நானே கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி தாங்க இது. ஆனால் அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கின வண்டியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் போராடி காசெல்லாம் சேர்த்து வச்சு தான் வாங்கியிருப்பேன். பட் எந்த விஷயமும் நம்மளுக்கு உடனே நடக்காது தான். பட் பெரிய போராட்டம்ன்றது போராட்டமாக தான். ஆனால் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு இனிப்பான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கிடைக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுதாங்க வேறு லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஈஸியாரில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த crocodile பார்க், இதாங்க crocodile பார்க். ஈஸியார் crocodile பார்க் இதுதான். ஸோ crocodile பார்க்கை தாண்டுறோம் இப்போ தான். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோவளம் போயிட்டு லெஃப்ட் எடுத்துருவோம். லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ரைட். ஃபயர் பண்ணுங்க, ரெக்கார்டிங் பண்ணுங்க. அங்கே பாருங்க, அவரோட ஷூவில் ஃபயரை பாருங்க, தெரியுதா? வா, அந்த மெட்டல் ஃபயரை பாருங்க, அந்த ரேசிங் பூட்டோட ஃபயரை பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவல் பாருங்க, தெரியுதா? அங்கே பாருங்க, இந்த பக்கம் வைக்கிறாரு பாருங்க. ஓ மை காட், பிரதர் என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க. நான் சொன்னேன் ஷூட் எடுக்க, சரி வீடியோ எடுக்கிறேன் ப்ரோ, ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு சேஃப்டியாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரோட ஷூவோட ஃபயரை ட்ரை பண்ணி பார்க்குறாரு பாருங்க, எந்த அளவுக்கு இருந்து பார்த்தீங்களா? சைலன்சரில் ஃபயர் வரதை பார்த்துருப்போம், அங்கே பாருங்க ஷூவில் ஃபயர் வர வைக்கிறாரு. இதுதாங்க திருவிடந்தை கோயில். இந்த கோயில் வந்து ஒரு மூவியில் பார்த்துருப்பீங்க, நம்ம உன்னாலே அப்படின்ற ஒரு மூவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த திருவிடந்தை கோயில். ஓகே, அப்படி வாங்க போக ஆரம்பிக்கும். எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேம் கோவளம் வந்தாச்சு. நான் போகும்போது நாங்கள் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கோவளம் வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 ஃபீமேல் ரைடருக்காக வெயிட்டிங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாச்சு, ஃபீமேல் ரைடர் மட்டும் தான் இன்னும் வரணும். ஸோ வந்தாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, எஸ் ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக சொல்லிட்டாங்க, போகலாமா? ஓகே, வந்துட்டாங்க. ஸோ ஃபீமேல் ரைடர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, இந்த போகிறாங்க பாருங்கள் 2 பேரும், விமன் த்ரோட்லர்ஸ் போயிட்டாங்க. எனக்கு ஆல்பைன் ஸ்டார் கலெக்ஷன் என்கிட்ட இருக்குங்க. நம்ம இந்த சிபிஆர் ஹெச்ஆர்சியில் போட்டிருக்காரு பாருங்கள், இந்த போகிறாரு பாருங்கள், ஃபுல் கம்ப்ளீட் டைனீஸ் கலெக்ஷன் போட்டிருக்காரு பாருங்கள், செம்மையாக போட்டிருக்காருல. இந்த வண்டிக்கும் கலர் ஷூட்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு இங்கே நம்ம இந்தியாவில் எடுத்தால் செம்ம காஸ்ட்டுங்க. நம்ம ஏன்னா அப்ராட் ட்ரிப் போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்த மாதிரி பேங்காக் இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அங்கே எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பாதிக்கு பாதி நம்மளுக்கு பட்ஜெட்டில் கிடைக்கிற அளவுக்கு ப்ரைஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. செம்மையாக இருக்குது அந்த டைனிஸ்க்கு இது. ஆனால் எனக்கு எப்பவுமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அல்பைன் ஸ்டார் தான். பட் இருந்தாலும் டைனீஸ்ன்றது இந்தியாவில் வந்து புழக்கமாக கிடைக்கிது அதிகமாக. இன்கேஸ் எதனா ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னா கூட அக்சசரிஸ் கிடைக்கிது. ஆனால் அல்பைன் ஸ்டார் வந்து இந்தியாவில் ஷாப்பும் கிடையாது, கிடைக்கவும் மாட்டேங்குது. பெரிய பெரிய டீலர்கிட்ட வாங்கி தரங்கன்னு சொன்னால் கூட அவங்ககிட்டையும் கிடைக்கலங்க. அந்த அளவுக்கு பயங்கர டஃப்பாக இருக்குது அல்பைன் ஸ்டாரோடது. ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரில. ஆனால் சொல்லப்போனால் நம்ம தலை அஜித் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே அல்பைன் ஸ்டார் கலெக்ஷன் தான் போட்டிருப்பார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருப்பார் அல்பைன் ஸ்டார் கலெக்ஷன். டைனிஸ் கூட அதிகமாக போட்டிருக்க மாட்டார். ஓகே சரிங்க, நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் எல்லாருமே சேர்ந்து. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவளம் ரூட் வழியாக போய் கேளம்பாக்கம் கனெக்ட் ஆகி கேளம்பாக்கமில் யூட்டர்ன் போட்டு வண்டலூர் ரூட்டு தான் போக போகிறோம். ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டலூர் லெஃப்ட் எடுத்தாச்சு. கோவளம் வழியாக வந்து கேளம்பாக்கம் வந்துட்டோம். கேளம்பாக்கத்தில் வந்து வண்டலூர் லெஃப்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நேராக போயிடுவோம். கரெக்டாக ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டலூர் ஜங்ஷன் வந்துடும். பல தடவை பார்த்துருப்பீங்க நான் இந்த பக்கம் மோட்டோலாக் பண்ணும்போது வண்டலூர் பக்கம் போகிறத. ஓகே, பசங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் டீம் அசம்பிளி உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி டீம் அசம்பிளி இருக்கும். சரி, முன்னாடி பின்னாடி போனாலும் கரெக்டாக போய் ஜாயின் ஆகிக்கலாங்க. இவங்க ஒரு உமன் ரைடர், அவங்க ஸ்லோவாக ரைட் பண்ணுறாங்க. அவங்க கூட கம்பெனி கொடுப்போமா? அவங்க பாருங்கள், ஒரு உமன் ரைட் பண்ணிவிட்டு சூப்பராக அந்த டீமோடு சேர்ந்து பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பாராட்டணும். ஸோ சூப்பராக போகிறாங்க சிஸ்டர். ஓகே, கொஞ்சம் தூரம் போட்டுங்க. பசங்களை எங்கன்னு தெரியல, எல்லாரும் போயிட்டாங்க, பார்க்கலாம்.
எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வண்டலூர் அந்த ரூட்டில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸில் வண்டலூர் ஜங்ஷன் வந்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அந்த மீட் நடக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம பசங்க எல்லாருமே ஸ்லோவாக போயிட்டுருக்கானுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த டீமோட அந்த டைமிங்கு, பொசிஷனு, ஸ்பீடு எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே கரெக்டாக போகிறானுங்க. என் நடுவில் ஒரு தடவை எல்லாமே மிஸ் ஆச்சு. இந்த தடவை அப்படி மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே ஓரளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டலூர் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தா கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குங்க. அப்படியே ஒரு இருட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி. ஆல்மோஸ்ட் வண்டலூர் கார்னர் வர போகிறோங்க, ஜங்ஷன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இல்லை, ரைட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் நம்ம போக போகிற டெஸ்டினேஷன் வந்துடும். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு சின்ன ஈவெண்ட்டு ரைட்டாக டச் பண்ணிவிட்டு அங்கே என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே டீமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க வீடியோவை. சரிங்களா? ஃபஸ்ட் அங்கே போயிட்டு என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் நம்ம வண்டலூர் வந்தாச்சு. என்னாச்சு? எதுக்கு ஓரம் கட்டுகிறீர்? என்னாச்சுப்பா? இதுக்குப்பா உறங்கிட்டுருக்கேன். ஓகே, எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. ஓகே, இப்போ வண்டலூர் இந்த ஜங்ஷனில் ரைட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மெயின் பிளேஸ் வந்துடுவோம். எஸ், லெஃப்ட் எடுத்தாச்சுங்க டுவர்ட்ஸ் இந்த ரூட். இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி ஓட்டுறது ஒரு சிஸ்டர். ஸோ அவங்க பாருங்கள், அந்த அப்ரல்லாவோட அந்த லேட்டஸ்ட்டு 400cc வண்டியில் கலக்கலாக போகிறாங்க. சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிலேயும் வந்து ஃபியூல் வந்து ஹாஃப் டேங்க்கு கீழே வந்துருச்சு. ஸோ ஈவெண்ட் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம ஈவெண்ட்டுக்கு போயிடுவோம். ஈவெண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே. எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த தாம்பரம் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்க்கு கீழே வந்து இறங்கிட்டு தாம்பரம் டுவர்ட்ஸ் தாம்பரம் போகாமல் அதுக்கு கீழே இருக்கிற ரூட்லேயே பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ரூட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லேயே அந்த பிளேஸ் வந்துடும்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக எங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்குள்ளே போகிறாங்க, 3 போதும். சிபிஆர் ஹெச்ஆர்சி சூப்பராக இருக்குங்க. டுகாட்டி பனகல் கம்பேர் டு சிபிஆர் ஹெச்ஆர்சி, சிபிஆர் தான் சூப்பராக இருக்குது. டுகாட்டி பனகல் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. 2
ரெண்டுத்தையுமே வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரியல எனக்கு. ஸ்பீக்கர் தான் பயங்கரமாக இருக்குது. பாருங்க, ரோட் கன்ஃபியூசிங், பெரிய கன்ஃபியூசிங்காக இருக்குது. வழியை தேடுறாங்கப்பா பசங்க, வழியை கண்டுபிடிக்க காணோம். சந்தா போதுங்க. கூகுள் மேப் டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஓகே, இதான் அந்த கிரவுண்ட் போல் இருக்கா? வந்துட்டோமா? ஓகே, இதான் நினைக்கிறேங்க, கிரவுண்டு வந்துட்டோம். எஸ், இதான் அந்த கிரவுண்ட் நினைக்கிறேன், வந்துட்டோமோ நினைக்கிறேன். இருக்காங்க போல இருக்கு. அவ்வளோதானா? இருக்காங்களே. எஸ், உள்ள போறேங்க. இந்த காரணத்துக்காகவே நான் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ் போடணுங்க. இந்த காரணத்துக்காகவே நான் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ் போடணும். அமைதி ஒரு வளமா போகுது. பாருங்க, சூப்பர் பைக்கில் பயங்கரமாக ஒரு அணிவகுப்பு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். செம்மையாக இருக்குல்ல? அப்படியே ஒருத்தரா போயிட்டு ஸ்டாப் பாயிண்ட்டை போட்டு கரெக்டாக நிறுத்துறது. யாரோ விட்டு அது மேலே எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ
சிலர் மிஸ்ஸிங்காக என்னன்னு தெரில. காது போச்சு. காது போச்சு. முடியலங்க, செம்ம ஹாட்டு, வெயில் தாங்க முடியல, பூசாவோட ஹீட்டு. ஓ மை காட். இங்கே பாருங்கள், சிபிஆர் ஒரு ஹெச்ஆர்சி, ஒரு 10R, ஒரு ஹயபுசா, இங்கே நார்மல் பைக் ஒன்று இருக்குது, அண்ட் அப்புறம் 400cc சம்திங், 900. இங்கே பாருங்கள், ஒரு Gen 3 ஹயபுசா, இந்த டுகாட்டி பனகால், அண்ட் இது எஸ் ஓகே. கொஞ்சம் டீம் கொஞ்சம் அசம்பிள் ஆகிட்டு நார்மல் ஆகிட்டு அப்படியே ஈவெண்ட் சின்னதாக பார்த்துட்டு கிளம்பும்போது உள்ள கண்டிப்பாக பண்ணுறேங்க. சூப்பர். ரெண்டு பேரும் இந்த அருமையான இந்த ஒரு குளிர்காலத்தில் இப்படி ஜாக்கெட்டை போட்டு நிற்கிறதுல என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ முடியலைங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? குளுகுலுன்னு இருக்கா? எஸ் இங்கே பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட் நடக்கிற பிளேசஸ். ஈவெண்ட் நடக்குது, நம்ம லேட்டாக வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஏகப்பட்ட பைக்ஸ் நம்ம வண்டியெல்லாம் ஃபுல்லில் வந்துட்டுருக்கு. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணியாவது பிடிக்கணும், ரொம்ப முடியல, ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுது, பயங்கரமாக முடியல, பிடிச்சிடும். நம்மளோட Gen 2 ஹயபுசா இங்கே இருக்குது, நம்ம ஃப்ரெண்டோட Gen 3 ஹயபுசா அங்கே இருக்குது. நான் எதை ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சினோ அந்த ஹயபுசா அங்கே இருக்குது பாருங்க. எஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. தாங்க முடியல. பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய லிஸ்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், வெதர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து நம்ம வாசனோட வீடியோவில் வந்து பார்த்துருக்கேன். அப்படின்னாங்க. உங்கள் பேர் என்ன ப்ரோ? கபிலன். ஓகே, உங்கள் பேர் இப்ராஹிம். நீங்கள் சென்னை தானீங்களா? ஈரோடா? சூப்பர். ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா? சூப்பருங்க. பாருங்க, இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் பூசாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட்டில் பார்த்துருக்கேன். இப்போ ப்ளூ கலரில் வந்திருக்கோம். ஸோ எனிவே எப்படி போயிட்டுருக்கீங்க? நல்லா போயிட்டுருக்கா? சூப்பர். சரிங்க, அப்படியே ஐஸ்கிரீம்லாம் ஜாலியாக சாப்பிட்டு பேசிட்டு கிளம்புவோம். ஈவெண்ட்டில் முடிச்சு ஃபோட்டோ ஷூட்டு பாருங்க. ஃபோட்டோ ஷூட் எஸ், பயங்கர பேசிங்க. பயங்கர தாக்கம். இந்த ஈவெண்ட் 6லேருந்து 60 வரை நினைச்சோம், பார்த்தா 3லேருந்து 60 வரை எல்லாரும் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா மாற்றத்துக்கு ப்ளீஸ் எவ்ரிவன் கம் நியர் தி ஸ்டேஜ். அது மட்டும் இல்லங்க, நம்ம கிளப்லயும் 6லேருந்து 60 வரை
1 hour later. ஸ்லோவாக தான் போவோம் சும்மா எஸ் ஓகே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. எஸ் ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டீம் பாருங்கள். ஸோ வெளியே கிளம்புறோம். அந்த வெளியே கிளம்பும் போது அப்படியே ஒரு டீம் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே வந்து மொத்த பேரையும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே டீம் எல்லாம் கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் அண்ட் மென்ஸ் ரெண்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆட்டோ எக்ஸ்போ மாதிரி, ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சர் ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப திறமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிலர் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. பாவம் அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது. ஓகே அடி வெயிலும் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. டீஹைட்ரேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ பிரதர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. எஸ் பிரதர் பார்ப்போம் பாப்போம் பிரதர். எஸ் அவ்வளோதாங்க, கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் போகிறாங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுருவோம். அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஓகே அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க எப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் பைக் வந்து இங்கேருந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறோம். சென்னை த்ராட்லர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. பாரு டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சூப்பர் பைக் ஈவெண்ட், ஒரு பக்கம் டான்ஸு, ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் அனல், சூப்பர் பைக் சூடு,
எல்லாம் சேர்ந்து கொடூரமா கொள்ளுதுங்க. ஐயோ எப்படி இருப்பாருங்க, அழகா போட்டோ போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பாய்மா இங்க பாருங்க ஆர்டர் பண்றது. ஓகே போட்டோ ஷூட் முடியாது. மண்ணை தூக்கி செவட்டி அடிச்சுட்டு போறாரு. வாய்க்குள்ளெல்லாம் மண்ணை அடிச்சிட்டீங்க. அவர் என்ன பண்றாரு பாருங்க. மூஞ்சி வாய் கண்ணு எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக அந்த மண்ணும் தூசியும் சேரோட வாரி அடிச்சிட்டாருங்க. ஓகே போனட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி மேலே அடிச்சிட்டாருங்க. நீங்கள் எப்படி போயிடுவீங்களா? ஓகே நான் அப்படி போயிடுவேன். அப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் அனுப்புறீங்களா? ஓகே நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இதுக்கு இங்கேருந்தே அப்படியே பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே முடியலங்க, கொடூரமாக இருக்கு. ஓகே வந்து அப்படியே போகிறோம். நான் கொஞ்ச தூரம் போயிட்டு யூட்டெல்லாம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு பசங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேங்க. அதாவது வீடியோவை முடிக்க வரேன். எஸ் வெயிட் பண்ணுங்கள். எஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்த டேங்கை திரும்பியும் ஃபால்கனுக்கு வயிறு பசிச்சதுன்னு சொல்லி ஃபுல்லாக டேங்கை ஃபுல் பண்ணியாச்சுங்க. இப்போ டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே கொண்டு போய் வண்டியை வீட்டில் விட்டுற வேண்டியதான். எப்படி இருந்தாலும் டேங்க்கு ஃபுல் பண்ணாலும் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் ஆகும். அடுத்த ரைடு போகிறதுக்குள்ளே வந்து அதை திரும்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு புதிய சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா என் க்ளவுஸை. ஸோ எப்படி பிஞ்சிச்சுன்னே தெரியல, பிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த பிஞ்சது வந்துட்டு வீட்டுக்கு போய் முதல்ல ஒட்டு போடணும். ஏன் இந்த கதையாச்சுன்றது தெரியல. பிச்சுட்டு ஓடாமல் இருந்தால் சரிங்க. ஃபுல்லாக பிச்சிடலாமான்னு தோணுது. ஆனால் வேண்டாம், ஸ்லோவாக போயிடலாம். எனக்கு கொஞ்சம் வேகமாக போனாலே அது பிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மீடியம் ஸ்பீட்லேயே போயிட்டு முதல்ல வீட்டுக்கு போனோங்க. முடியல, வெயில் அதி கொடூரமாக இருக்குது. பயங்கரமான வெயில், தாக்கு பிடிக்க முடியல. ஓகே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கேளமக்கம் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பல தடவை நான் சொல்லியிருப்பேன். இந்த ரோடை நைட் டைமில், அதுவும் மழை பெஞ்சிட்ருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வைல்டு அனிமல்ஸை பார்க்கலாம். சின்ன சின்ன ஃபாக்ஸு, பாம்பு, அந்த முள்ளம்பன்றின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது, சின்ன சின்ன கீரிப்புல்லை, மலைப்பாம்புங்க, அப்புறம் மான், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இந்த பக்கம் மேயும். ஸோ யாராவது வந்து அந்த மாதிரி டைமிங்கில் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேப்பில் உங்கள் கண்ணில் ஒரே ஒரு மான் கூட படாமல் இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம். அந்த மழை டைமில் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஓகே சுத்தமாக முடியலைங்க, வெயில் கொடூரமாக இருக்குது. முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு குழியில் போட்டால் தான் உயிர் மூச்சே வரும். நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு கடல் நின்று ஒரு ஜூஸ் குடிக்கும் போதாவது விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஊட்டியில் பயங்கரமான டீஹைட்ரேஷனாக இருக்குது. தாக்கு பிடிக்க முடியல.
வெளியில் இருக்க சூடு வண்டியோட சூடு எல்லாம் சேர்ந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஓகே ரைட், வாங்க போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிஜமாக சொல்ல போனால் அன்றைக்கி எம்டிகே ரைட் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பசங்களோட சேர்ந்து செம்மையாக ரைட் கிளம்புன ஒரு வீடியோங்க அது. அந்த லாம்பகினி காரு அவங்க எல்லாமே நம்ம டீம் தான். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே போய் அந்த எம்டிகேக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம போகிற வழியே பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணி அன்வான்டாக சூப்பர் கார் சூப்பர் பைக் எல்லாரையுமே வந்து லாக் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு முன்னாடி போன டீமுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஸோ பின்னாடி வந்த டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா முன்னாடி நாங்கள் மாட்டிட்டோம், நீங்களும் வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரிகாஷன் நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் நீங்களும் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஸோ ரைடை ஸ்டாப் பண்ணிட்டோம். ரைடை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு இடத்துல போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சு அந்த இடத்துல டீம் அசம்பிளி ஆகி டீம் அசம்பிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணி ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் பிளானோ இல்லை மற்ற விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஒரு ஈவெண்ட் ஓகே ஆச்சு. அந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறையா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் ரோட் மாதிரி நிறையா அவங்களே ஓன் செட்டப் பண்ண மாதிரி நிறைய ஜம்பிங் அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணுற மாதிரி, அதாவது மோட்டோகிராஸ் செட்டப்ஸ் என்னென்ன பண்ணால் ஃபன் ட்ரைவ் இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபன் அண்ட் அட்வென்ச்சர் அதெல்லாமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போதே ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டம் வந்துருச்சு. ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டம் வந்துருச்சு. கரெக்டாக 1 மணி நேரம் இருந்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டாக சில நண்பர்கள்லாம் நம்மளை பார்த்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது சூப்பரான சில ரைட் வீடியோலாம் இருக்குங்க பிளானிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று நான் ஃபஸ்ட் ரைட் பண்ணுற பிளான் வந்துடும், அப்படி இல்லைனா டீமோட ரைட் பண்ணுற பிளான் வந்துடும். அதுக்கு முன்னாடி 2 அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அது கன்ஃபர்மேஷன் ஆகாதனால தான் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துடலாம். சரி, பசங்களோட வர வீடியோ சீக்கிரம் வருமா என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். அப்படி இல்லைனா நம்ம சோலோ ரைட் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம டிலே பண்ண வேண்டாம். அடுத்த ரைட்ஸ் நம்ம போயிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறமா தான், ஏன்னா இது அக்டோபர் இந்த மந்தில் கொஞ்சம் ரைட்ஸ்லாம் நம்ம பண்ணி முடிக்கணும். ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல் சீசன்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் கண்டிப்பாக நம்ம செம்மையாக ஏதாவது ஒரு ஸ்னோ அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே போகலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் ஸ்போர்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், என்னன்னு தெரியல. இந்த பக்கத்தில் ஒரு லைட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எனிவே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பாய், லவ் யூ.